ஓம் சாய்ராம். சாய்பாபாவினுடைய அருள்வாக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதோ உங்களுக்காக. பாபா, நீங்கள் எப்போ என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி என்னை நீ தினமும் கேட்குற. என்னை எப்போ ஷீரடிக்கு அழைப்பீங்க அப்படின்னு சொல்லியும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற. நீ வந்து தான் என்னை பார்க்கணுன்னு இல்லை, நானும் உன்னை வந்து பார்ப்பேன். இதோ உனக்காக நான் ஷீரடியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியோட உன்னை பார்க்க உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். முதல்ல என் கையில் இருக்கக்கூடிய மலரை உனக்கு தரேன். ஏன் தெரியுமா? எப்போவுமே இந்த மலரை போல நீ எப்பவும் வாசத்தோடவும் பளிச்சுன்னும் அழகாகவும் இருக்கணும். ஏன் தெரியுமா? மலர் எல்லாருடைய மனசுலேயும் ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும். அந்த மலரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். முதல்ல இந்த மலரை உன் கையில் நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? இது முதல்ல என்னுடைய வாழ்த்துன்னு கூட வச்சுக்கோயேன். ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு தொடங்கி நீ எடுக்கிற எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி வாகை சூடப்போகிறாய். உனக்கான செய்தியை நான் உன் வீடு தேடி கொண்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய பக்தி அந்த அளவுக்கு ஆழமானது. பக்தின்னு சொல்கிறத விட நீ என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு, அதை உன்னுடைய வீடு வரைக்கும் என்னை தேடி இழுத்துக்கிட்டு வந்திருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாத என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வர காத்திருக்குது. என்னுடைய இந்த வாக்கை நீ முழுசாக நம்பி இதுக்கு ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்தாலே போதும். நீ நிச்சயமாக உன்னுடைய எந்த விதமான செயல்களுக்கும் இந்த சாய் துணையாக இருக்கிறத உன்னால் உணர முடியும். எது தேவையாக இருந்தாலும் சரி என்கிட்ட பயப்படாமல் கேளு. அது பணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை பற்றி இருந்தாலும் சரி. என்னை விட்டுட்டு யார்கிட்டேயோ ஓடி தேடி அலைஞ்சி களைச்சி போயிடுற. நீ நினைக்கிற உன்னை சுற்றி இருக்கிறவங்க கையில் கேட்டால் கிடைச்சிரும்னு சொல்லி. அதுதான் நீ இப்போ செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க கையில் இருந்து உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நீ உழைக்கணும். அதோட என்னுடைய ஆசீர்வாதமும் கூட சேரும்போது உன்னுடைய உழைப்புக்கான பலனை நிச்சயமாக நீ பெறுவ. உனக்கான வேலை ஏதாவது இருக்கா? அதை தயங்கிக்கிட்டே இருக்கியா? தயங்காமல் தொடங்கு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கா? பயப்படாத. என் சாய் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லி தைரியமாக முடிவெடு. ஏதாவது ஒரு பயம் உன்னை ஏதாவது வேலை செய்யறதுக்கு தடுக்குதா? அந்த பயத்தை நீ உதறி தள்ளு. என் சாய் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளேயே நீ ஒரு கேள்வியை எழுப்பு. அப்போ உனக்கு தெரியும், நம்ம சாய் நம்ம கூட இருக்காரு, நாம் எதுக்கும் பயப்பட வேணான்னு. முதல்ல பயத்தை உதறி தள்ளினாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய பெரிய வெற்றிகளை பார்ப்ப. ஏன்னா நீ எடுக்கக்கூடிய முடிவு தீர்மானமாக இருந்தால் நீ எதுக்கு பயப்படணும்? எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் தயக்கம் இல்லாமல் தொடங்கு. எதுக்கும் பயப்படாத. உன் கூட உன் சாய் நான் இருக்கேன் நம்பிக்கையோடு தொடங்கு. எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும். உனக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் மட்டும் காட்டாத. ஏன்னா நிறைய நேரங்களில் உன்கிட்ட நான் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு நிறைய இடங்களில் தோல்வியை ஏற்படுத்துது. ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா உடனே அதுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற. அது நிச்சயமாக நடக்காது. ஒரு விதையை போட்டால் அது வளர்ந்து செடியாகி மரமாகி பூத்து காயாகி பின்னால் தானே கனியாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு செயலுக்கும் உடனடியாக பலன் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்காத. இன்றைக்கி விதைச்சது ஒரு நாள் மரமாக மாறும். அதிலிருந்து நீ நிறைய கனிகளை அறுவடை செய்யலாம். அதுக்கு தேவையானது நம்பிக்கையும் பொறுமையும். இதை நீ செஞ்சாலே போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவும்
உனக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் வந்து சேரும். நம்பிக்கை வை. நேரம் கனிஞ்சு வந்துருச்சுன்னா உனக்கு கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது உனக்கான வெற்றி செய்தின்னு கூட எடுத்துக்கோயேன். ஏன்னா என் குழந்தை வெற்றி பெற்று வாழணும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது உனக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகத்தான் நான் ஷிரடியிலேருந்து உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை மட்டும் நீ கடைப்பிடி, அது போதும். நீ உனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோ. ஏன்னா நம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் வெற்றி வாய்ப்பு உன்னை விட்டு நழுவி போயிடுது. ஒருபோதும் நீ தனியாக இல்லை அப்படிங்கிறத உணரணும். நிறைய நேரங்களில் நீ இரவில் அழுவுற. அந்த அழுக என்னுடைய காதில் கேட்குது. நீ அழ பிறந்தவன் இல்லை, சாதிக்க பிறந்த என்னுடைய அன்பு குழந்தை. உன்னுடைய மனசை எப்போவுமே தூய்மையாக தெளிவாக வச்சுக்கோ. எல்லா விஷயத்துலேயும் நாம் நல்லவங்களாக இருக்கிறது இப்போ வேணால் கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம், ஆனால் அதுக்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன் கைக்கு வந்து சேரும். யாருக்காகவும் உன்னுடைய நல்ல குணத்தை மாற்றிக்காத. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால உனக்கு தைரியத்தை கொடுப்பேன், உனக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பேன். யார் உன்னை எதிர்த்து நின்னாலும் அவங்களுடைய எந்த எதிர்ப்பும் உன்னை தாக்காமல் நான் பார்த்துக்குவேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வைக்கிற அடியில் நான் என்னுடைய வழிகாட்டுதலோடு நீ நடக்க தொடங்க போகிற. இனிமேல் இருந்து நீ தனியாக இல்லை, உனக்குள்ளேயே சொல்லிக்கோ, ஏன் சாய் என் கூட இருக்கார். எனக்காக ஷீரடியில் இருந்து நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். என் அன்புக்கு எப்போதும் என் சாய் அடிபணிந்து என்னுடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள மனோதைரியத்தை வர வச்சுக்கோ. நான் உன் கூட தான் இருக்கேன், எதை கண்டும் கலங்காதே. பயம் அப்படிங்கிறது உனக்கு வரவே கூடாது. பொறுமையாக நிதானமாக உன்னுடைய கடமையை செய். வேலையை எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் தொடர்ந்து செய். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட உனக்கு எல்லாம் கிடைக்கும். உன்னுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ நிச்சயமாக ஜெயிக்க போகிற. என்னுடைய அருள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். என்னுடைய இந்த அருள் வாக்கு உன்னுடைய மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா என் குழந்தைங்க எப்போவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு இந்த பதிவு ஆறுதலாக இருந்ததுன்னா ஓம் சாய்ராம்னு சொல்லி கமெண்டில் ஒரு பதிவிடு. உன்னுடைய நண்பர்களுக்கும் இதே மாதிரியான நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் செய். நல்லது நடக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்டேயும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாத. என்னுடைய அன்பு குழந்தையே, நீ எப்பவும் நிறைஞ்ச செல்வத்தோட மன நிம்மதியோட ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோட என் அருளோடு வாழ்வாய். இதை எப்போதும் நீ மறவாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை. ஓம் சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.